இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ பாக்கியா எக்ஸிபிஷனில் இருக்கிற அந்த கேன்டீன் ஒரு பெரிய விஷயம். சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய டீமுக்கே இத்தனை பேருக்கு இவ்வளோ கடன்னு சமைச்சு பழக்கமே கிடையாது. முன்னாடி கேன்டீனில் சமைச்சிருக்காங்க. கேன்டீனை விட இது ரொம்ப பெரிய இடம். ஒரு 10 மடங்காச்சு அதிகமாக ஆட்கள் ஒரு நாளைக்கு வர போகிறாங்க. அதுக்கு சமைச்சு வைக்கணும், டக்குன்னு எல்லா வேலையும் பார்க்கணும், பில்லு போடணும், பில்லு போட்டு டக்குன்னு கொடுக்கணும். இப்போ நிறைய விஷயங்கள் அது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு முறைப்படி பண்ணுறதுக்கே பெரிய திறமை வேணும். அதே சமயத்தில் கவனமும் வேணும். இந்த சமயத்தை அவங்க கவனத்தை செதற விடுற மாதிரி தான் அங்கே கணேஷ் நிற்கிறாரு. தேடி தேடி நானே போய் சொல்லவா அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்குற ஒரு பக்கம் நியாயம் என்ன அப்படின்னா 30 நாள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கூட அவருக்கு இல்லை. அவர் நேராக வீட்டுக்கே வந்துருக்கலாம். வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நான் வந்துட்டேன், உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இவர் எழில் வாக்கிங் போகும்போது பின்னாடி துரத்திட்டு வர்றது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தா கிட்ட போய் பிரச்சனை பண்ணுறதுக்காக போய் வீட்டுக்குள்ளார போய் பேசலான்னு போயிட்டு அப்புறம் திருப்பி ஓடி வந்துடுறது. அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பண்ணும்போது இவர் நிஜமாவே இறந்து உயிர் பொழைச்சி வந்தாரா, இல்லை உண்மையிலே ஒரு ஆவியா, அவர் கால்லாம் இருக்கா, பேய்கே இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் வருது. இந்த கேரக்டர் ஒரு மாதிரி விசித்திரமான கேரக்டர். இந்த கேரக்டரை கொண்டதும் பார்த்தீங்கன்னா சை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு முடிவுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நடுவில் அந்த பிரச்சனையும் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாலினி கொடுக்குற குடைச்சல் பெரும் குடைச்சலாக இருக்குது. மாலினி திருப்பி வேணுனே கரெக்டான டைமில் இவர் துரத்திக்கிட்டே ஜோசப் கிட்ட நாங்கள் ஒன்றா தான் வாழ்கிறோம் அப்படின்னு சொன்ன பொழுது இந்த விஷயத்தை சரி பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பும் பாக்கியா துறையில் தான் விழுது. ஏன்னா பாக்கியாவை மட்டும்தான் ஹீரோயின், மற்ற எல்லாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு இருக்கு. இப்போ இதை பாக்கியா நேரடியாக போய் ஜெனியோட வீட்டில் போய் பேசி இதான் நடக்குதுங்க, இதான் விஷயம், இவன் போய் சொல்லியிருக்கா அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் இதே விஷயத்தை இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாச்சும் அறிவோடு செயல்படுறது அப்படின்னா அந்த மாலினி வீட்டுக்கு போயிட்டு கையில் ஒரு கேமராவோட ஃபோனு தூக்கிட்டு போயிட்டு இந்த படத்தெல்லாம் காமிக்கிற மாதிரி தூக்கிட்டு போயிட்டு அங்கே சொல்லுவான், இப்போ என்னம்மா நினச்சிட்டு இருக்க, ஏமா அப்படி பண்ணுற அப்படின்னா எனக்கு அவன் வேணும், அதுக்கான என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன போய் வேணாலும் சொல்லுவேன் அப்படின்னு அவங்க பேசுகிறத எடுத்துக்கொண்டு இதோ மாலினியே பேசின வீடியோ ஆதாரம் இதான் பார்த்துங்க, என் பையன் பாவம் தப்பு செஞ்சான் தான், தப்பே செய்யலைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ அவன் மன்னிப்பு கேட்டு கெஞ்சி ஒன்றா வாழணும்னு ஆசைப்படுறான், அவனை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கான வேலைகளை செய்வாங்கன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ பாக்கியா எக்ஸிபிஷனில் இருக்கிற அந்த கேன்டீன்